சென்னை ஐஐடி மெட்ராஸ் வடிவமைத்த OD1 எனப்படும் எடை குறைந்த மிக இலகுவாக இயங்கும் சக்கர நாற்காலி மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உடல்வாகுக்கு ஏற்றவாறும் கையாள்வதற்கு எளிமையாகவும் மோனோடியூப் ரிஜிட் ஃப்ரேம் தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சக்கர நாற்காலி விண்வெளித்துறையில் பயன்படுத்தப்படும் உலோகங்கள் மூலம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஐஐடி இயக்குநர் காமகோடி, நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் எளிமையாக கையாளும் வகையில் இந்த சக்கர நாற்காலிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக இது மாதிரி நடக்க முடியாதவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இயல்பான வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குற ஒரே நோக்கத்தோட இந்த த்ரைவ் மொபிலிட்டி இந்த கம்பெனி இந்த லைட் வெயிட் வீல் சேரை பண்ணியிருக்காங்க. இது ஐஐடியில் தான் இதோட ரிசர்ச் நடந்தது. இந்த ரிசர்ச் இப்போ ஒரு ப்ராடக்டாக மாறி இருக்கு. தற்போது கிடைக்கும் சக்கர நாற்காலிகளின் எடை 17 கிலோ வரை உள்ளதாகவும் ஐஐடி உருவாக்கிய OD1 நாற்காலியின் எடை 9 கிலோ மட்டுமே எனவும் குறிப்பிட்டார். இது என்னன்னா, இப்போ நான் இப்படி தூக்குறேன் பாருங்களேன், இது எவ்வளோ லைட்டானா என் ஃபேஸ்ல ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஜாலியாக ஒரு கை விடுறேன். ஏற்றுமதி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்ட சக்கர நாற்காலி விலை 2.5 லட்சம் ரூபாயாகவும் சாதாரண வகை 75,000 ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சக்கர நாற்காலி இணையதளம் வாயிலாக இன்று முதல் விற்பனைக்கு வரவுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க உள்ள கமல்ஹாசன் தன்னை நேரில் சந்தித்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த மக்களவை தேர்தலின் போது திமுக கூட்டணிக்கு கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் ஆதரவளித்தது. அப்போது செய்து கொண்ட ஒப்பந்தப்படி கமல்ஹாசனுக்கு திமுக கூட்டணியில் ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 25ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினராக கமல்ஹாசன் பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு இருப்பதற்கான சான்றிதழை ரஜினிகாந்திடம் காண்பித்து கமல்ஹாசன் வாழ்த்து பெற்றார். ரஜினியின் வீட்டிற்கு சென்றவரை சந்தித்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கமல்ஹாசன் மகிழ்ச்சியை நண்பர் ரஜினிகாந்துடன் பகிர்ந்ததாக குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்கவிருக்கும் தன்னுடைய அருமை நண்பர் கமலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என ரஜினியும் பதிவிட்டுள்ளார். பொது இடங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவோர் மீது குண்டர் சட்டம் பாய்வது தொடர்பான சட்ட திருத்தம் ஜூலை 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யும் வகையிலான சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா ஏப்ரல் 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் இந்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் இச்சட்ட திருத்தம் ஜூலை 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசிதழில் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மருத்துவ கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய இந்த சட்ட திருத்தம் வழிவகை செய்துள்ளது. முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கடந்த மே 2ஆம் தேதி சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் வந்து கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை அருகே அவரது கார் மீது மற்றொரு கார் மோதியது. இதுகுறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்றும் இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் இவரது பேச்சு இரு மதத்தினருக்கிடையே மோதலை உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறி வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் சைபர் கிரைமில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் ஆதீனத்திற்கு எதிராக 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் உள்நோக்கத்துடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருப்பதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி முன்ஜாமீன் கோரிய மனுவின் தீர்ப்பினை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளன்று மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாடு நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக தீவிர பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் தனது முதல் மாநாட்டை நடத்திய விஜய் கட்சியின் கொள்கை, கூட்டணி குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடர்ந்து செயற்குழு, ஆண்டு விழா கூட்டங்களை நடத்திய விஜய் திமுக, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிலையில் தவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும் என்றும் வெற்றி நிச்சயம் என்றும் அவர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
திருநெல்வேலி அல்வாவில் தேள் இருந்ததாக எழுந்த புகார் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்தினர். திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் உள்ள சாந்தி கடையில் வாங்கிய அல்வாவில் தேள் இருந்ததாக வாடிக்கையாளர் ஒருவர் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தார். இதனையடுத்து அந்த கடை மற்றும் குடோனில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி புஷ்பராஜ் தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தினர். அத்துடன் புகார் குறித்து உரிய விளக்கம் அளிக்க கோரி கடையின் உரிமையாளருக்கும் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். அதே சமயம் சாந்தி அல்வா கடையின் நிர்வாகத்தினர் இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். 100 டிகிரி சூட்டில் அல்வா தயாரிக்கப்படுவதாகவும் அதில் முழுமையாக தேள் இருக்க வாய்ப்பில்லை என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கூறினர். தன்னிடம் 6 கோடி ரூபாய் கேட்டு வழக்கு தொடர்ந்த தயாரிப்பு நிறுவனத்திடம் தற்போது 9 கோடி ரூபாய் கேட்டு நடிகர் ரவிமோகன் வழக்கு தொடர்ந்துள்ளார். 2 படங்களில் நடிப்பதாக கூறி தங்களிடம் ரவிமோகன் 6 கோடி ரூபாய் பெற்றதாகவும் அதை வட்டியுடன் திருப்பித் தர உத்தரவிடுமாறு பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்நிலையில் ஒப்பந்தப்படி படப்பிடிப்பை தொடங்கவில்லை என்றும் இதனால் தனக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நடிகர் ரவிமோகன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். 2025 ஜனவரி முதல் மார்ச் வரை 80 நாட்கள் கால்ஷீட் ஒதுக்கிய போதும் படப்பிடிப்பை தொடங்காததால் தன்னால் வேறு படங்களில் நடிக்க முடியாமல் போனதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வாதிட்ட தயாரிப்பு நிறுவனம் இம்மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் ஒப்பந்தத்தை மீறி பராசக்தி படத்தில் ரவிமோகன் நடித்திருப்பதாகவும் தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுவுக்கு பதிலளிக்கும்படி தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்குடன் நடிகர் ரவிமோகனின் மனுவையும் அன்றைய தினம் விசாரணைக்கு பட்டியலிட நீதிபதி உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆசிரியரை மது பாட்டிலால் தாக்கிய 2 பள்ளி மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருத்தங்கலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு 4 மாணவர்கள் மது போதையில் சென்றனர். அவர்களை பொது அறிவியல் பிரிவு ஆசிரியர் சண்முக சுந்தரம் தட்டி கேட்டார். மேலும் தலைமை ஆசிரியரிடம் அழைத்துச் செல்வதாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த 2 மாணவர்கள் பையில் மறைத்து வைத்திருந்த மதுபாட்டிலை எடுத்து ஆசிரியரின் தலையில் தாக்கினர். இதில் மண்டை உடைந்து படுகாயமடைந்த ஆசிரியர் சண்முக சுந்தரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவலர்கள் 2 மாணவர்களை கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். விசாரணையில் கடந்த ஆண்டு செய்முறை தேர்வில் குறைவான மதிப்பெண் வழங்கியதற்கு பழிவாங்கும் நோக்கிலும் அவரை தாக்கியதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் சளி பிரச்சனையை சரி செய்ய தைலத்துடன் கற்பூரத்தை சேர்த்து மூக்கில் தேய்த்ததால் 8 மாத குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இதுபோன்ற வீட்டு வைத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். அபிராமபுரத்தில் உள்ள வல்லவன் நகரில் தேவநாதன் என்பவரின் 8 மாத குழந்தைக்கு கடந்த 13ஆம் தேதி சளி அதிக அளவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டில் இருந்த தைலம் மற்றும் கற்பூரத்தை சேர்த்து குழந்தையின் மூக்கில் வீட்டில் இருந்தவர்கள் தேய்த்துள்ளனர். சிறிது நேரத்தில் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. இந்நிலையில் தைலத்துடன் கற்பூரத்தை சேர்த்து குழந்தைகளுக்கு தேய்த்து விடுவது ஆபத்தானது என்று குழந்தைகள் நல மருத்துவர் நிஷா மரியம் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். தடவுவதனால காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் அதனால மூச்சு கஷ்டம் வரும்னு இல்லை. மூச்சு கஷ்டம் மோஸ்ட் ப்ராப்ளி வில் பி ரிலேட்டட் டு அந்த கோல்டு, அந்த பாப்பாவோட அந்த ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்னால தான். பட் எஸ், தைலத்தில் there are a lot of complications. கற்பூரம் கேன் காஸ் தைலத்தில் போட்டிங்கன்னா அப்சார்ப் ஆகும், ஸ்கின் தாண்டி பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போயிடும். ஓரல் இன்ஜெக்ஷன்னா அது யூ இன்ஜெஸ்டட் ஓரலி, அது பிளட் ஸ்ட்ரீம்க்கு போயிடும். ஸோ இந்த கேம்பரில் என்ன மெயின் ப்ராப்ளம்னா சீஜர்ஸ், ஃபிட்ஸ்னா சில்ட்ரனுக்கு ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு சளி தொந்தரவு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமே தவிர சுயமாக சிகிச்சை அளிக்க கூடாது என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தாங்கள் இயக்கும் போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானங்களின் என்ஜின் எரிபொருள் சுவிட்சுகளில் எந்த குளறுபடியும் இல்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியாவின் போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் விபத்திற்குள்ளானது தொடர்பான முதற்கட்ட அறிக்கை கடந்த 12ஆம் தேதி வெளியானது. விமானம் விபத்திற்குள்ளானதற்கு என்ஜின்களுக்கான எரிபொருள் துண்டிக்கப்பட்டதே காரணம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானங்களின் என்ஜின் எரிபொருள் சுவிட்சுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஜூலை 21ஆம் தேதி ஆய்வு பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் விமான போக்குவரத்து இயக்ககம் உத்தரவிட்டது. அதன்படி ஏர் இந்தியா வசம் உள்ள போயிங் 787 விமானங்களில் என்ஜின் எரிபொருள் சுவிட்சுகளில் தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் எந்த பிரச்சனையும் கண்டறியப்படவில்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது.
விண்வெளிக்கு சென்றுவிட்டு திரும்பிய சுபான்சு சுக்லாவை அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோர் மகிழ்ச்சியுடன் கட்டியணைத்து வரவேற்ற புகைப்படங்கள் வெளியாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா, அமெரிக்காவைச் சேர்ந்த பெக்கி விட்சன், ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் சுபு மற்றும் போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி ஆகியோர் கடந்த மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். அங்கு 18 நாட்கள் தங்கி பல்வேறு ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டனர். ஆய்வுப் பணிகளை முடித்துக் கொண்ட அவர்கள் நேற்று முன்தினம் பூமிக்கு திரும்பினர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் வாண்டன்பெர்க் விண்வெளி தளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அக்குழுவினருக்கு அங்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அதன் பின் சுபான்சு சுக்லா தனது மனைவி மற்றும் மகளுடன் ஒன்று சேர்ந்தார். இதுகுறித்து புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், விண்வெளி பயணம் என்பது நீண்ட காலத்திற்கு பிறகு நமது அன்புக்குரியவர்களை சந்திப்பது போன்ற அற்புதமானது என்று பதிவிட்டுள்ளார். பூமிக்கு திரும்பி வந்து தனது குடும்பத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டதை வீடு போல உணர்ந்ததாகவும் சுபான்சு சுக்லா நிகழ்ச்சிபட குறிப்பிட்டுள்ளார். சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ராணுவ தலைமை அலுவலகத்தை இஸ்ரேல் குண்டுவீசி தகர்த்துள்ளது. தெற்கு சிரியா பகுதியில் வசிக்கும் துரு சமூகத்தின் மீது இஸ்லாமிய குழுக்கள் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக சிரியா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. குண்டுவீச்சின் போது நேரலையில் நின்ற செய்தியாளர் ஒருவரும் செய்தி வாசித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவரும் அச்சமடைந்து ஓடும் காட்சி பதிவாகியுள்ளது. தெற்கு சிரியாவில் வசிக்கும் துருஸ் சமூகத்தினரின் மத நம்பிக்கை இஸ்ரேலுடன் ஒத்துப்போவதாகவும் அவர்களை சிரியா மக்கள் துன்புறுத்துவதாகவும் இஸ்ரேல் குற்றஞ்சாட்டியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். பந்து வீச்சாளர்களில் இந்திய வீரர் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். லார்ட்ஸ் டெஸ்டில் சோபிக்காத இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் 1 இடம் பின்தங்கி 5வது இடத்திற்கும், கேப்டன் சுப்மன் கில் 3 இடம் பின்தங்கி 9வது இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. நடந்து முடிந்த லார்ட்ஸ் டெஸ்டில் சதம் விளாசி அணியின் வெற்றிக்கு உதவிய ஜோ ரூட் 888 புள்ளிகளை கைப்பற்றி முதலிடத்தை எட்டி பிடித்துள்ளார். நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் 867 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் நீடிக்கிறார். முதல் 10 பேட்ஸ்மேன்களில் ஜெய்ஸ்வால், ரிஷப் பந்த், சுப்மன் கில் என 3 இந்திய வீரர்களும், ஜோ ரூட், ஹாரி புரூக், ஜெமி ஸ்மித் என 3 இங்கிலாந்து வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர்.